வணக்கம் 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 என் அன்பு வடகாடு அருள்மிகு பாபா அன்பு உள்ளங்களே. ஜகதீஸ்வர சிவராம் அறிவோம் பணிவோம். இன்றைய நாள் உண்மையிலேயே ஒரு அற்புதமான நாள். இன்றைய நாளை விட பின்னோக்கி சென்றால் இதே நாள் இதே மாதம், ஆனால் ஆண்டு 2022 ஒரு அதிசயம் அற்புதம் கொண்ட அந்த நாளிலே தான் இந்த இலங்கையிலே இருக்கின்ற இந்த வடகாடு அருள்மிகு பாபா ஆலயம் உருவாகி ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாள். அந்த நாள் இன்று மீண்டும் வந்திருக்கின்றது, ஓராண்டை கடந்து. இந்த ஆலயத்திற்கு சென்றவர்கள் கேட்கின்ற வரங்கள் எல்லாமே அற்புதமாக கிடைக்கும். அங்கே சென்று எதை கேட்டாலும் வாரி வழங்கும் ஒரு அற்புத இடமும் உண்டு. முதலில் இந்த ஆலயத்தை ஆரம்பித்தவருக்கு நாங்கள் நிச்சயம் நன்றி சொல்லி ஆக வேண்டும். இந்த ஆலயம் ஆரம்பிப்பதற்கு முக்கிய காரணம் ஒரு பக்தி. அவர் கனடாவிலே எப்போதுமே சாய் என்று கோயிலுக்கு சென்று வணங்கி, புட்டபத்தியில் இருக்கும் சீரடிக்கும் பல தடவை சென்று வந்து அவரை வணங்கி, இலங்கையிலே பிறந்த இவர் கனடாவிலே வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் தன் மக்களுக்காக தான் வாழ்ந்த இடத்தில் ஒரு ஆலயத்தை உருவாக்க வேண்டும் என்பதால் அவரின் எண்ணத்தில் தோன்றியதை அதை வடிவமைக்க முற்பட்டார். தனது எண்ணத்திலும் தனது உள்ளத்திலும் தோன்றிய விடயம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த செயலை அப்படியே ஆலயமாக வடகாடு அருள்மிகு பாபாவை அமைத்தார். அவர் தனது சொந்த முயற்சியில் இந்த ஆலயத்தை அமைத்து இவ்வளவு சிறப்பாக இன்று நடந்து கொண்டு இருக்கின்றது. அவர் எண்ணத்தில் தோன்றியதை இலங்கைக்கு ஒரு நிர்வாகத்தை தேடி, அந்த நிர்வாகத்துக்காக எங்களது ஐயா குகன் ஐயா அவர்கள் இவரோடு இணைந்து பணியாற்றினார். என்ன செயலையும் என்ன திட்டத்தையும் இங்கிருந்து இவர் சொல்ல அத்தனையையும் அழகாக தனது நேரத்தை பார்க்காமல் இந்த ஆலயத்துக்காகவும் அந்த இடத்தையும் பார்த்து கொடுத்து இந்த ஆலயத்தை அற்புதமாக கட்டுவதற்கு நிர்வாகத்தில் இவர் இருந்து அத்தனை விடயங்களையும் ஒவ்வொரு விடயங்களையும் பார்த்து கட்டிய கோவில் இந்த கோவில். முதலில் வாணி ஜெகமோகன் அவர்களுக்கு எனது உள்ளங்காந்த நன்றிகள். மக்களின் சார்பாகவும் சொல்லிக் கொள்கிறேன், உங்களுக்கு நன்றி. நீங்கள் கனடாவில் வாழ்கின்றீர்கள். இலங்கையில் இருந்த அந்த நாளை மறக்காமல் அங்குள்ளவர்களுக்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த கோவிலை நீங்கள் இவ்வளவு தூரம் கட்டி முடித்து, தனியாக நின்று கட்டி முடித்து, உங்களது சொந்த முழு முயற்சியுடன் கட்டி முடித்த உங்களுக்கு பாராட்டு. இன்று ஓராண்டில் வந்து நிற்கின்றீர்கள். அதே நேரம் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உங்களுக்கு நிர்வாகமாக இருந்து இன்று வரை இந்த நிமிடம் வரை உதவி செய்து கொண்டிருக்கும் அங்கே இலங்கையில் நடக்கின்ற அத்தனை விடயத்துக்கும் மேற்பார்வையாக இருந்து உதவி செய்து கொண்டிருக்கும் குகன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகள், வாழ்த்துக்கள் மக்கள் சார்பாகவும் சொல்லிக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த கோவிலை கட்டி இவ்வளவு அழகாக ஒவ்வொரு நாட்களும் பூஜையும் செய்து வருவோருக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கும் இந்த மக்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். இந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து
இந்த கோவிலுக்கு அருகில் ஒரு அன்னதான மடத்தை கட்டியிருக்கின்றார்கள். அது மக்களின் உதவியால் தான் அந்த அன்னதான மடம் கட்டப்பட்டது. அந்த மக்கள் உதவியால் தான் இன்று மக்களோடு மக்களாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த அன்னதானம் எப்போதுமே நடந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு நாளும், வாரத்தில் 7 நாளும், வருஷம் பூராக இன்று நடந்து கொண்டே இருக்கின்றது. வருபவர்கள் யாராக எதை கேட்டாலும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் எங்களது அருள்மிகு வடகாடு பாபாவின் அருளோடு. அந்த மண்டபத்தை கட்டி இவ்வளவு தூரம் சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பது பொதுமக்களாகிய நீங்கள் எல்லோரும் தான். எல்லா நாட்டில் உள்ள பொதுமக்களின் உதவியோடு அந்த அன்னதான மடத்தை கட்டி முடித்திருக்கின்றார் வாணி அவர்கள். முக்கியமான ஒன்றும், எல்லோருக்குமே தேவையான ஒன்றும் முக்கியமான ஒன்றும் இந்த உணவு. அதை வாரி வழங்கி தேவையான பொருட்களையும் கொடுத்து உதவி செய்து கொண்டு இருப்பது பொதுமக்கள். இன்னும் எல்லோருமே செய்யுங்கள் உங்களது கடமைகளை. நீங்கள் உங்கள் கடமைகளை செய்கின்ற போது பாபா அவர் தனது கடமைகளை உங்களுக்கு செய்வார் நிச்சயமாக. இவ்வளவு சிறப்பாக மக்களும் எல்லோரும் சேர்ந்து இந்த கோவிலை மேலே வளர்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஓராண்டுகள் சென்று விட்டது. இவ்வளவு இன்றைக்கு ஓராண்டாக முடிந்திருக்கின்றது. 2வது ஆண்டுகள் அடியெடுத்து வைத்திருக்கின்ற அருள்மிகு வடகாடு அருள்மிகு பாபாவுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு, அவரின் அருள் எனக்கும் கிடைக்க வேண்டும், என்னோடு சேர்ந்து உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, வாணி ஜெகமோன் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு, மற்றும் ஐயா குகன் ஐயா அவர்களுக்கும், இலங்கையில் இருக்கின்ற குகன் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு, பொதுமக்களாகிய நீங்கள் உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு, பொதுமக்களாகிய நீங்கள் இல்லையெனில் இந்த கோவிலை நடத்த முடியாது. காரணம் என்னவென்றால், நீங்கள் வந்து அருள் தேடி கடவுளை கேட்பதால் தான் அந்த கடவுள் வாரி வழங்கி உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கின்றார். அதனால்தான் இந்த கோவிலும் வாரி வழங்கி கொண்டு இருக்கின்றது தேவையாக. ஆகவே இதில் எல்லோரின் முயற்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு, பொதுமக்களாகிய உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு, மீண்டும் 2வது ஆண்டிலே நிச்சயமாக சந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு, நானும் ஒரு நாள் இந்த ஆலயத்துக்கு வந்து வணங்க வேண்டும் என்று ஆவலாக காத்திருக்கிறேன். கடவுள் அருள்மிகு பாபா அவர்கள் எனக்கு அருள் தருவார். நான் வருவேன், வந்து வணங்குவேன் நிச்சயமாக. மீண்டும் சந்திப்போம். இது கனடாவிலிருந்து ஆர் மோகன். நன்றி எல்லோருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.